So, hi all, welcome to SmartLearn. So, this is another interesting topic. So, very interesting, easier தான் இருக்கும். So, magnetic field at a point along axial line of the magnetic dipole, that is bar magnet. So, இந்த மேக்னெட்டோட axial line, இது வந்து axis. இந்த பார் மேக்னெட்டோட axis இருக்குது பார்த்தீங்களா, டாட் 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 டாட்னு போட்டிருக்குல்ல. ஸோ இந்த ஆக்சியல் லைனில் இந்த பார் மேக்னெட்னால கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆக்சியல் லைனில் இந்த பார் மேக்னெட்னால உண்டாக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் சின்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்டில் வந்து இந்த மேக்னெட்னால உண்டாகிற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுதான் இந்த டாபிக். ஸோ இந்த பாயிண்ட் சியில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு யூனிட் நார்த் போல் வச்சுக்கலாம். அதாவது இன்னொரு மேக்னெட் கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் சியில் ஒரு யூனிட் நார்த் போல் பிளேஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மேக்னெட் சவுத் போல், நார்த் போல், இது சென்டர். இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து எல், இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதுவும் எல் தான். ஏன்னா ஈக்குவலாக டிவைட் ஆகிருக்கும். சென்டர்லேருந்து இந்த சவுத் போலுக்கும் சென்டர்லேருந்து நார்த் போலுக்கும் ஈக்குவல் லென்த் இருக்கும். ஸோ எல். ஸோ அப்போ சவுத் போல் டு நார்த் போல் வில் பி 2L. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு யூனிட் நார்த் போல் இந்த பார் மேக்னெட்டோட ஆக்சியல் லைனில் நம்ம ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இந்த பேரெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு யூனிட் நார்த் போல், சின்ற இடத்துல ஒரு யூனிட் நார்த் போல், அதாவது இன்னொரு மேக்னெட் கொண்டு வரோம், அதோட நார்த் போல் இங்கே வச்சுருக்கோன்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் சி டியூ டு நார்த் போல். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு யூனிட் நார்த் போல் நம்ம வச்சுருக்கோம், அதாவது இன்னொரு மேக்னெட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மேக்னெட் இங்கேயும் நார்த்து போல், இப்போ இந்த மேக்னெட்டில் இங்கேயும் நார்த்து போல். அப்போ ரிசல்ட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பக்கமாக இருக்கும்? ஸோ நார்த் போல்னாக உங்களுக்கு ரிப்பல் ஆகும். ஸோ இங்கேருந்து போகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு இங்கேயும் நார்த் போல் இருக்கனால மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரிப்பல் ஆகும். ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் போகும். ஓகேவா? அப்போ டியூ டு நார்த் போல் இங்கே இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பக்கமாக போகும்? இந்த பக்கமாக போகும். தட் இஸ் பிஎன் வெக்டர்னு வச்சுக்கோங்க. பினா மேக்னெட்டிக் ஃபீல்டு, பிஎன்னா டியூ டு நார்த் போல். ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் பார்த்தோன்னு நினைக்கிறேன், பட் இதெல்லாம் இங்கே போடுறேன் உங்களுக்காக. ஸோ பி வெக்டார்ன்றது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட். ஸோ இது எப்படி இருக்குன்னா μ0/4π qm/r² இருக்கும். அதாவது qmன்றது போல் ஸ்ட்ரென்த்து, அந்த பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ், மேக்னெட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து r². ஸோ திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட். ஓகேவா? ஸோ பி வெக்டார் ஈக்குவல்ஸ் μ0/4π qm/r² இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு நார்த் போல் அட் த பாயிண்ட் சி. ஸோ சேம் μ0/4πன்னு எழுதிக்கலாம். இந்த qmமும் எழுதிக்கலாம். qmன்றது வந்து போல் ஸ்ட்ரென்த்து டிவைட் பை r². ஆருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்டன்ஸு. ஸோ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். எங்கே? இந்த நார்த்து போலுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட்ரலேருந்து இந்த பாயிண்ட் சிக்கான டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆர்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இந்த மேக்னெட்டோட சென்ட்ரலேருந்து இந்த பாயிண்ட் சி பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஆர்ன்னு சொல்லியிருக்கோம். நமக்கு எந்த டிஸ்டன்ஸ் வேணும்? நார்த்து போல்லேருந்து நமக்கு தேவையான டிஸ்டன்ஸு நார்த் போல் டு திஸ் பாயிண்ட் சி. ஸோ உங்களுக்கு இந்த லென்த்து தெரியும், எல்லுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த டோட்டல் லென்த் ஆர்லேருந்து இந்த எல் மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு நார்த் போல்லேருந்து இந்த சிக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் வந்து ஆர் மைனஸ் எல்னு இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் வந்து ஆர் மைனஸ் எல். ஸோ இங்கே r² பதிலாக ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர்னு போட்டலாம். ஐ கேப்ன்றது வந்து இட் இஸ் யூனிட் வெக்டர், டைரக்ஷன் காமிக்கும். அதாவது இது பாசிட்டிவில் இருக்குது. இப்போ இது இந்த ஆக்சிஸில் போதா, இந்த பக்கமாக போச்சுன்னா தட் இஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்றதுனால இது இந்த ஃபுல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் டியூ டு த நார்த் போல். ஸோ திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் சி டியூ டு த நார்த் போல். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் சி டியூ டு சவுத் போல் பார்க்குறோம். ஸோ இதே இடத்துல இந்த சவுத் போலோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். கரெக்டாக? இந்த நார்த் போல்லேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும், அதே மாதிரி இந்த சவுத் போல்லேருந்தும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு மேக்னெட்டோட நார்த் போல் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சவுத் போல் எடுத்துக்கலாம். இப்போ சவுத் போல், நார்த் போல் இங்கே கிரிக்கிட்டேன். ஸோ இங்கே சவுத் போலுக்கும்
நார்த் போல் இங்கே இருக்குது. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுமா? அட்ராக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்போ எந்த பக்கமாக ஆகுமா போகும், இந்த பக்கமாக போகும். ஸோ ஃபோர்ஸ் வில் பி டுவர்ட்ஸ் திஸ் சைட். ஸோ அதுதான் வந்து இங்கே பிஎஸ் வெக்டார்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு சவுத் போல், அதான் பிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பக்கமாக போகும், இந்த பக்கமாக இழுக்கும். ஏன்னா இந்த இடத்துல சவுத் போல் இருக்குது, இங்கே நார்த் போல் இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் பி திஸ் சைட் டியூ டு சவுத் போல். ஸோ இதுக்கான இதுவும் எழுதிக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிஎஸ் வெக்டார் ஈக்குவல்ஸ் டு இந்த மைனஸ் ஏன் வந்ததுன்னு அப்புறம் சொல்கிறேன். μ0/4π இதே தான் நம்ம மேலே போட்டோம் பார்த்தீங்களா, μ0/4π. இந்த QMமும் அப்படியே போடணும். இப்போ ஆர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஆர்னா டிஸ்டன்ஸு, இந்த பாயிண்ட் எஸ்ஸுக்கும் இந்த பாயிண்ட் சிக்கும் ஃபுல் டிஸ்டன்ஸ். மேக்னெட்டோட சென்டர்லேருந்து சிக்கு வந்து நம்ம ஆர்னு சொல்கிறோமா, அப்போ இங்கேருந்து இது வந்து எல், அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா, ஆர் ப்ளஸ் எல்னு ஆகிடும். ஸோ எஸ்லேருந்து இந்த சிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து இந்த எல் ப்ளஸ் ஆர். ஸோ நம்ம ஆர் ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர்னு போட்டாச்சு. ஸோ திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு சவுத் போல். இங்கே ஏன் மைனஸ் போட்டிருக்கோன்னா, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பக்கமாக பாஸ் ஆகுது, இந்த பக்கமாக பாஸ் ஆகுது. ஸோ இந்த ஆக்சஸில் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்ஸோட மைனஸ் தானே. ஸோ அதாவது இது மைனஸ் ஐ கேப்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் பாசிட்டிவில் போச்சுன்னா மைனஸ் பாசிட்டிவ் ஐ கேப். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் போச்சுன்னா பாசிட்டிவ் ஜே கேப் மேலே போச்சுன்னா கீழே வந்ததுன்னா மைனஸ் ஜே கேப். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டுருக்கு. ஸோ தட் இஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் உங்களுக்கு மைனஸ் போடணும். ஸோ மைனஸ் ஐ கேப்னு போடணும். நம்ம கடைசியில் போடுறதுக்கு பதிலாக மைனஸ் ஃபஸ்ட்டு போட்டு ஐ கேப்பு நம்ம லாஸ்ட்டாக போட்டிருக்கோம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா உங்களுக்கு? ஸோ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது. ஸோ இந்த ஆக்சியல் லைனில் இந்த பாயிண்ட் சியில் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ டியூ டு நார்த் போல் அதோட வேல்யூ இது, மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ இது. ஸோ டியூ டு சவுத் போல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ இது. அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த இடத்துல ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து அப்ளை ஆகுது. அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இந்த பிஎஸ் வெக்டாரையும் பிஎன் வெக்டாரையும் நம்ம ஆட் பண்ணோம். அப்போ தான் வந்து பாயிண்ட் சியில் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ பிஎன் வெக்டார் ப்ளஸ் பிஎஸ் வெக்டார் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். μ0 QM/4π r - l the whole square ஐ கேப் ப்ளஸ்ன்னு போட்டு, பட் இது பிஎஸோட வேல்யூ மைனஸில் இருக்குது. மைனஸ் μ0/4π QM/r + l the whole square ஐ கேப். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு மேக்ஸ், இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்ஸு, இதுக்கு மேலே நீங்கள் மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் போட்டுடலாம். ஸோ இதில் எந்த டேர்ம்ஸ் காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம்லையும் செகண்ட் டேர்ம்லையும் μ0, இங்கேயும் μ0, QM 4π இது மூணுத்தையும் நம்ம காமன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஐ இதையும் நம்ம காமன் எடுத்துக்கலாம். ஸோ μ0 QM/4π காமனாக வெளில எடுத்து போட்டாச்சு. இப்போ உள்ள என்ன வரும், இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் மீதி என்ன இருக்குது பாருங்கள். μ0 QM போயிடுச்சு, கீழே 4πயும் போயிடுச்சு, பேலன்ஸ் r - l ஸ்கொயர் மட்டும் இருக்குது. ஸோ 1/r - l ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் அப்படியே இங்கே போட்டு, இந்த டேர்மில் மீதி என்ன இருக்குது பாருங்கள். μ0 QM போயிடுச்சு, கீழே 4πயும் போயிடுச்சு, உங்களுக்கு பேலன்ஸ் r + l ஸ்கொயர் மட்டும் இருக்குது. ஸோ r + l ஸ்கொயர்னு போட்டாச்சு. இந்த ஐ கேப் இங்கேயும் ஐ இருக்குது, இங்கேயும் ஐ இருக்குது, ரெண்டுத்துக்கும் காமனாக ஐ கேப் நம்ம இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் மேக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் போட்டலான்னு சொன்னல. ஸோ ஃப்ராக்ஷனில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். மேக்ஸில் ஃப்ராக்ஷனில் இருந்தால் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ ஃப்ராக்ஷனில் 2-3 டெக்னிக்ஸ் இருக்குது. இதில் என்ன பண்ணலான்னா கீழே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணினா மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அது நான் உங்களுக்கு மேலே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆர் ஒரு பெரிய கோடு போட்டுக்கலாம். ஸோ r - l the whole square இன்டூன்னு போட்டு r + l the whole square போட்டலாமா. மேலே என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 1 இந்த 1 into r + l ஸ்கொயர், 1 into r + l ஸ்கொயர் அதே தான், அப்படியே r + l the whole ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். நடுவில் இந்த ப்ளஸ்ஸு இருந்தால் ப்ளஸ்ன்னு போடுங்க, மைனஸ் இருந்தால் மைனஸ்ன்னு போடுங்க. மைனஸுக்கு மைனஸ் போட்டலாம். இது என்னது, ஸ்கொயர். இப்போ r - l the whole square into 1 r - l the whole square தான் வரும். இங்கே r - l the whole squareனு வரும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு உங்களுக்கு. ஸோ இது திஸ் how we have to take LCM. ஸோ நெக்ஸ்ட் கீழே இருக்க டேர்ம்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட். a - b இங்கே a + b அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. இது மேலுக்குலாம் நான் திரும்ப அடிச்சிடறேன், வேணால் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கீழே இருக்க டேர்ம் மட்டும் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, இதெல்லாம் நான் அழிச்சிடறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். நீங்கள் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கீழே இருக்க டேர்ம் எப்படி இருக்குன்னா a - b ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு a + b
ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இது எப்படி எழுதலாம்? a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டலாம். கரெக்டாக? ஸோ இப்போ a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அதே தான் இப்போ இதில் ஏ அப்படி. ஸோ a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பிக்கு இந்த ஃபார்முலா அடிஷ்னலாக உங்களுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதையும் இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இதே டெக்னிக் தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது ஏ, இது பி, ஓகேவா? அதே மாதிரி இதுவும் ஏ, இது பி. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? ஏ ஸ்கொயர்னால் ஆரை ஸ்கொயர் பண்ணிங்க. ஸோ ஆர் ஸ்கொயர் பண்ணியாச்சு. இங்கே மைனஸ் இருக்கா? மைனஸ் போட்டுக்கோங்க. பி ஸ்கொயர்னால் இங்கே பி வந்து எல். ஸோ எல் ஸ்கொயர்னு போட்டு ஹோல் ஸ்கொயர் இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இது ஃபார்முலா, இவ்வளோ ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃபிசிக்ஸ் நல்லா போட்டுனா மேக்ஸ் நல்லா தெரிஞ்சாகணும். ஸோ ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா ஒரு வாட்டி நம்ம கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை எப்படியாவது என்னை காண்டாக்ட் பண்ணியாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. இந்த கிராஸ் ஈக்குவேஷன்லாம் நான் தூக்கிடுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், கொச்சன் ஆகிடும். ஸோ அதாவது கீழே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டிருக்கோம், மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அந்த ஃபார்முலாவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஏ ஸ்கொயர்னா ஆர் ஸ்கொயர், பி ஸ்கொயர்னா எல் ஸ்கொயர், 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, ஆர் இன்ட்டு எல். அதே மாதிரி ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் இங்கே இருக்குல்ல, அது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab 2rl. இது ரெண்டுத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இதையும் இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணோம். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், அதையும் கீழே போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வேல்யூவும் மைனஸ் பண்ணோம். ஸோ மேலே போட்டிருக்கிறது இங்கே எழுதிருக்குன்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் 2rl மைனஸ்ன்னு போட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் 2rl. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? உங்களுக்கு திரும்ப கிளியராக கீழே போடுறோம் உங்களுக்காக. ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் 2rl, இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டால் மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 2rlன்னு ஆகிடும். இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்கள்? ஆர் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் மீதி 2rl ப்ளஸ் 2rl 4rl. ஸோ அது மட்டும்தான் மேலே இருக்கும். ஸோ 4rl மேலே இருக்குது, மீதி ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் நமக்கு கிடச்சாச்சு. ஸோ நமக்கு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு μ0 qm by 4 pi 4rl by r square minus l square the whole square கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இந்த 4 எப்படி எழுதலாம்? 2 into 2 எழுதலாமா? 2 2 எழுதலாம். அப்போ ஒரு 2r வெளில கொண்டு போயிடலாம். இந்த μ0 இங்கே வச்சுருக்கோம், 4 pi இங்கே வச்சுருக்கோம். இந்த 4rல் 2r மட்டும் வெளில கொண்டு போயாச்சு. அப்போ உள்ளே ஒரு 2 மட்டும் இருக்கும், அந்த 2 மட்டும் இங்கே வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த qmமும் உள்ளே கொண்டு போயிட்டோம். ஸோ qm இருக்குது, இந்த 4ல் ஒரு 2 இருக்குது, இந்த எல் இங்கே இருக்குது. ஏன்னு நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை ஜஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். μ0 by 4 pi, இந்த 4ல் ஒரு 2 வெளில எடுத்தாச்சு, அதே மாதிரி இந்த ஆரும் வெளில எடுத்தாச்சு, இந்த qm உள்ளே கொண்டு போயிருக்கோம். இந்த 4ல் இன்னொரு 2 இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 2 இங்கே வச்சுட்டு இந்த எல்லை இங்கே போட்டிருக்கோம். ஏன்னா qm 2lன்றது எதோட வேல்யூ? நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் பார்த்தோம், அதில் வந்திருக்கும். மேக்னெட்டிக் டைபோலோட வேல்யூ தான் வந்து qm 2l, அதாவது pm வெக்டார் இல்லை மேக்னிடியூட் ஆஃப் pm வெக்டார் ஈக்குவல்ஸ் டு pm ஈக்குவல்ஸ் டு qm 2l. அப்போ qm 2l பதிலாக நீங்கள் என்ன போடலாம்? pmனு போடலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட், ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஆக்சியல் அப்படின்னு கடைசியாக போட்டுக்கோங்க. ஆக்சியல் லைனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா, இந்த μ0 by 4 pi, இந்த qm 2l பதிலாக நம்ம இங்கே pm போட்டாச்சு, இந்த 2rஐயும் இப்போ கொண்டு போயாச்சு. ஓகேவா? இந்த ஃபுல் டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்? pm நம்ம இங்கே போட்டாச்சு. இந்த 2rஐ இங்கே கொண்டு போயிட்டோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆரை விட எல் வந்து செம கம்மியாக இருக்கும். இப்போ ஆர் வந்து 10ன்னு வச்சுக்கோங்களேன், எல் வந்து ஆர் வந்து 10ன்னு வச்சுக்கலாம். எல் வந்து 0.00009 இருக்குது, அவ்வளோ கம்மியாக இருக்குது. அப்போ இதை நம்ம 10ன்னு எழுதிடலாமா? அப்படி ஒன்றும் பெருசாக சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு வேல்யூ. கரெக்டாக? ஸோ ஆர்ன்றது எந்த டிஸ்டன்ஸ் நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஆரை விட எல் வந்து செம கம்மியாக இருக்குது. ஸோ ஆர்ன்றது வந்து இந்த மேக்னெட்லேருந்து இந்த பாயிண்ட் சி, எல்ன்றது வந்து இந்த சென்டர்லேருந்து இந்த மேக்னெட்டோட பொசிஷன் எல். ஸோ நம்ம இந்த டிஸ்டன்ஸை விட இந்த எல் வந்து செம கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த எல்லோட வேல்யூ ரிமூவ் பண்ணிடலாம், தேவையில்லை. கீழே உங்களுக்கு அது நான் சொன்னதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள், ஆரோட வேல்யூ 10ன்னா எல்லோட வேல்யூ 0.00009 இருக்குது. இதோட வேல்யூ 10 கூட வச்சுக்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்?
இந்த எல்லை ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த இடத்துல எல்லை ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஆகும் ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஓகேவா? அதை நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல போட்டிருக்கேன்னா ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஆக்சியல் லைன் ஈக்குவல்ஸ் டு μ0/4π. மீதியெல்லாம் அப்படியே தான் எழுதியிருக்கேன். 2 இப்போ இது மேலே தான் அப்படியே தான் எழுதிருக்கேன். 2r pm வெக்டார் pm டிவைட் பை நான் அந்த எல்லை ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த எல்லை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு ஆகும், ஆர் பவர் 4ன்னு ஆகும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், மேலே இந்த ஆரும் இந்த இதில் ஒரு ஆரும் போயிடும், பேலன்ஸ் 3 மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். லாஸ்ட்டாக இது மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ μ0/4π 2 pm by r cube I cap. So this is the magnetic field at point C in the axial line. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். இதை திரும்ப எப்படி எழுதலாம்? ஸோ pm into I cap வந்து நம்ம pm வெக்டாராக மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மேக்னிடியூட் இன்ட்டு யூனிட் வெக்டார் மல்டிப்ளை பண்ணால் நம்ம வெக்டார்னே போட்டுக்கலாம். ஸோ pm வெக்டார் இந்த ஐயை ரிமூவ் பண்ணிட்டா pmக்கு மேலே வெக்டார் சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ μ0/4π 2/r cube pm வெக்டார். ஸோ வேறு pm வெக்டார் எங்கேருந்து வந்து pm into I cap தான் வந்து pm வெக்டார் நம்ம போடலாம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் C in the axial line. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் இது. ஈஸி தான், வந்து 2-3 வாட்டி நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ இந்த அளவு கேல்குலேஷன்லாம் வந்து உங்கள் புக்லேயே இருக்காது, நிறைய ஸ்டெப்ஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாம் கேல்குலேஷன் நான் இதில் போட்டிருக்கேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.